ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் நக்கெட் நம்ம குழந்தைங்களுக்காக வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கெமிக்கலும் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், வீட்டில் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்துக்கோங்க, கொஞ்சமும் போன் இருக்கக்கூடாது. பிரெட் ஸ்லைஸ் வந்து நம்ம கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மசாலாக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. எல்லா மசாலா பொருட்களையும் சிக்கனில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் ஸ்லைஸை, அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமும் தண்ணி சேர்க்காம நம்ம பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனு, பிரெட் ஸ்லைஸு, மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இதை நம்ம ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன ஷேப்பில் உங்களுக்கு இஷ்டமோ அந்த ஷேப்பில் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் கூட நம்ம சிக்கன் நக்கெட்ஸை இது மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நக்கெட்ஸும் ஒரே ஷேப்பில் இருக்காமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு இது மாதிரி நம்ம பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் நக்கெட்ஸ் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும். ஒரு 4 பிரெட் சைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். இது போய் நம்ம தனியாக கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. மிக்சியில் எப்போவும் அரைக்கிற மாதிரி ஓவர் ஸ்பீடில் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் 1 டைம் 2 டைம் கொடுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிரும். செஞ்சு வச்சுருக்கிற நக்கெட்ஸை கோட் பண்ணுறதுக்காக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நக்கெட்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து எக்கில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி டிப் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமும் முட்டை இல்லாத மாதிரி இது மாதிரி சைடில் நம்ம கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் நிறைய கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நக்கெட்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கிற எல்லா நக்கெட்ஸையும் முட்டையில் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா கோட்டாக இருக்கணும் பிரெட் க்ரம்ஸு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரீசரில் 1 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. இதே மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஷீட் ஏதாவது போட்டு அது மேலே நம்ம நக்கெட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையில் போய் நம்ம நக்கெட்ஸ் வாங்குறது வருஷ கணக்காக வச்சுருப்பாங்க ஃப்ரீசரில் வச்சு. நம்ம 1 மாதம் வச்சுருக்கறனால எந்த தப்பு இல்லை. குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஈவினிங்காக இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நக்கெட்ஸை நானும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீக் கூட நான் இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நக்கெட்ஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம், அதனால் ஈஸியாக குக் ஆயிரும் சீக்கிரமாக. நக்கெட்ஸை ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது குக் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு லைட்டாக திருப்பி போட்டு எல்லா நக்கெட்ஸும் ஈவனாக கலர் வர மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான நக்கெட்ஸு ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெசிபி டிக் டாக்னு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.